வேடசந்தூர் அருகே எரியோடு பகுதி வழியாக செல்லும் மணல் லாரிகளால் அப்பகுதி மக்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்த ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்பொழுது பார்க்கலாம். கோரைப்பற்களும் பாசக்கயிறும் தான் இல்லை, மற்றபடி இவையெல்லாம் மாறுவேடம் போட்டு வந்த யமதூதர்களேதான். கரூர் காவிரி ஆற்றில் மணல் அள்ளி வரும் இந்த லாரிகள் சுங்கச்சாவடி கட்டணத்தை தவிர்ப்பதற்காக வேடச்சந்தூர் எரியோடு மற்றும் குஜிலியம்பாறை பகுதிக்குள் புகுந்து விடுகின்றன. புழுதி சாலையில் புயல் வேகத்துடன் பறக்கும் இந்த வாகனங்களால் இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகள் எக்கச்சக்கம் என கண்ணீர் விடுகிறார்கள் இப்பகுதி மக்கள். 4 வழிச்சாலையை பயன்படுத்துறதுனால அந்த டோல்கேட் கட்டணத்தை மிச்சப்படுத்தணுங்கிறக்க இந்த வழியாக குஜிலியம்பாறை வழியாக வர்றாங்க. மணல் லாரி, சிமெண்ட் ஏற்றுற லாரி எல்லாம் வாகனங்கள் நிறையா போய் அதிவேகமாக போகிறதுனால அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்படுது. 24 மணி நேரமும் தண்ணீர் சொட்ட சொட்ட மணலை கொண்டு போவதால் நீர் வடிந்து சாலைகளும் சேதமடைந்துள்ளன. இந்த லாரிகளிடம் காப்பீடு உட்பட எந்த ஆவணங்களும் இருப்பதில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கூட கிடைப்பதில்லை. அரசு அதிகாரிகளும் அரசும் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த எரியோடு வழியாக செல்லக்கூடிய மணல் லாரிகளை 4 வழி வழியாக செல்ல அறிவுறுத்துவதுடன் இந்த மணல் லாரிகளுக்கு உரிய ஆவணங்கள் இருப்பதா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டும். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் தாலுகா அலுவலகத்துக்கும் மாநில அரசுக்கும் பல முறை நாங்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆற்றையே கொல்ல துணிந்துவிட்ட இவர்களுக்கு மனிதர்களை கொல்வது என்ன பிரமாதம்? எனவே இந்த உயிர் குடிக்கும் வாகனங்கள் தங்கள் ஊரை தொடாமல் நெடுஞ்சாலை வழியாகவே செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் வேதனையான கோரிக்கை. தந்தி டிவி செய்திகளுக்காக எரியோடு பகுதியிலிருந்து வே. லட்சுமிபதி.